ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா மாமூஸ் செய்ய போகிறோம், வெஜ் மாமூஸ். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக சப்பாத்தி பதம் பூரி பார்த்து பிசைஞ்சதில் உருண்டை திரட்டி வச்சுக்கிட்டாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனியன்னு, அதுக்கப்புறமா கேப்சிகம் ஒன்று, ஒரே ஒரு டொமேட்டோ, ஓகேங்களா. அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேபேஜு, அதுக்கப்புறம் பீன்ஸுங்க. நீங்கள் கேரட்டு இதெல்லாம் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் மட்டன் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்ந்து அது உங்களுக்கே தெரியும் நிறம் மாதிரி அந்த பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து சப்பாத்தி இது பண்ணுறதுல அந்த ரோட்டி மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்பூனில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த மாமோஸ் ஷேப்புக்கு வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி அது காஞ்ச உடனே இட்லி தட்டில் எடுத்து வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது கூட வந்து கெச்சப் நம்ம வெளியில் தான் வாங்கிட்டோம், 2 rupees இது 5 பாக்கெட்டு. அப்படியே செம்ம டேஸ்ட்டு. என் பசங்களாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க. செய்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.